மரவள்ளி கிழங்க ஒரு சாதாரண கிழங்கா நினைக்காதீங்க. நம்ம உடலுக்கு ஒரு எரிபொருள் மாதிரி செயல்படுற ஒரு ஊட்டச்சத்து தான் கார்போஹைட்ரேட். அரிசி, கோதுமை மற்றும் மக்காசோளத்திற்கு அடுத்தபடியா உலகிலேயே அதிகளவு கார்போஹைட்ரேட் ஊட்டச்சத்தை அதிகளவு கொண்ட உலகின் 4வது உணவு பயிரும் மரவள்ளி கிழங்கு தான். தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா போன்ற கண்டங்களில் வசிக்கும் சுமார் 80 கோடிக்கும் அதிகமான மக்களின் மிக முக்கிய உணவு பயிராக இருந்து வருவதும் மரவள்ளி கிழங்கு தான். உலகிலேயே அதிகளவு மரவள்ளி கிழங்கை உற்பத்தி செய்யும் நாடு நைஜீரியா. அதிகளவு மரவள்ளி கிழங்கை ஏற்றுமதி செய்யும் நாடு தாய்லாந்து மற்றும் அதிகளவு மரவள்ளி கிழங்கை இறக்குமதி செய்யும் நாடு சைனா. தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட மரவள்ளி கிழங்கை போர்ச்சுகீசியர்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவின் கேரள பகுதியில் முதலில் பயிரிட்டனர். படிப்படியாக கேரளாவிலிருந்து தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடகா போன்ற தென்னிந்திய பகுதிகளில் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி பரவியது. தற்போது இந்தியாவிலேயே அதிகளவு மரவள்ளி கிழங்கை உற்பத்தி செய்யும் மாநிலம் மற்றும் அதிகளவு ஜவ்வரிசியை உற்பத்தி செய்யும் மாநிலமும் தமிழ்நாடு தான். இந்தியாவில் உணவு முதல் பல்வேறு தொழில் துறைகளில் பயன்படுத்தப்படும் கசாவா ஸ்டார்ச்சை 90% உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலமும் தமிழ்நாடு தான். மேலும் சேலம் மாவட்டம் மரவள்ளி கிழங்கு உற்பத்திக்கு புகழ்பெற்ற தமிழக மாவட்டமாக அறியப்படுது.